எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். இன்னைக்கு இரவு நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளை தூங்க வைக்கும்போது இந்த நல்ல சிந்தனையோடு அவங்கள தூங்க வைங்க. ஒரு குரு ஒருத்தர் இருக்காரு. அவர் சுற்றி நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளணும். அதோட இறைவனுக்கு அதிகப்படியான பிரார்த்தனை செய்யணும். சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் மற்றவங்க கிட்ட, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிட்றதா அவங்களுடைய டெய்லி ரொட்டீன். பிரார்த்தனை பண்ணணும், பாடம் தெரிஞ்சுக்கணும், பிச்சை எடுத்து சாப்பிடணும். இது அவங்களுடைய டெய்லி ரொட்டீன். இப்படியே போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த சீடர்களும் குருவும் இருக்கக்கூடிய இடத்துக்கு அரசர் வருகிறார். வந்து அவங்கள பார்த்த உடனே அவருக்கு தோணுது, இவங்களுக்கு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த குருவை கூப்பிட்டு சொல்றார், உங்களை பார்க்கும்போது எனக்கு உங்களோட உட்காந்து சாப்பிடணும், நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. நாளைக்கு என்னுடைய அரண்மனையில உங்களுக்கும் உங்களுடைய சீடர்களுக்கும் அறுசுவை விருந்தை நான் ஏற்பாடு பண்றேன், தவறாம வந்து கலந்துக்கங்கன்னு சொல்றாரு. சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அறுசுவை விருந்து, அதுவும் அரசவையில அறுசுவை விருந்து அப்படிங்கிறது எவ்வளவு டேஸ்டா இருக்கும். குரு வந்து சரின்னு சொல்லிடுறார். சீடர்களுக்கு உற்சாகத்துல இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. நைட்டு தூக்கமே வரல. ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் அவங்க வந்து நிறைய காஸ்ட்லியான பொருள்லாம் போடுவாங்க இல்லையா. இங்கே மற்றவங்க சாதாரணமாக செய்கிற மாதிரிலாம் இருக்காது. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போதான் காலையில் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ காலையில் என்ன ஆகுது, 9 மணிக்கு சரியாக அரண்மனைக்கு போயிடுறாங்க. அரண்மனைக்கு போன உடனே அங்கே வாய்க்காவலர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே குருவையும் சீடர்களையும் நிறுத்திடுறாங்க. அவசர வேலையா அரசர் வந்து வெளியூர் போயிட்டார், அதனால இன்னைக்கு விருந்து நடக்கலை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குரு என்ன சொல்றாருன்னா, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்றாரு. சீடர்கள் அங்கேயே அப்படியே நிக்கிறாங்க. முகம் அப்படியே வாடி போயிடுச்சு. இரவெல்லாம் தூக்கமே வரல, நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம்னு சொல்லி முகம்லாம் வாடி போயிடுச்சு. குரு கேட்கிறார், என்னாச்சு உங்க எல்லாருக்குமே. சீடர்கள்லாம் இப்படி குருவை பார்த்து கேட்குறாங்க, இப்போ சாப்பாட்டுக்கு என்ன குருவே நம்ம பண்ணுவோம். குரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ஒரு நாள்ல இத்தனை நாள் எப்படி சாப்பிட்டோங்கிறத மறந்துட்டீங்களா, கிளம்புங்க போகலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ இது எதுக்காக நான் சொல்றேன்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த வயசுலேருந்து இதை சொல்லி கொடுத்துருங்க. வாழ்க்கை அவங்க என்றைக்குமே வெறுக்க மாட்டாங்க. ஆசை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வருங்க. அது சின்ன ஆசையாக வரலாம், பெரிய ஆசையாக வரலாம். ஒரு ஆசை இன்னைக்கு நிறைவேறலை அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைவேறலைன்னா அதே ஆசை அல்லது அதை விட பெரிய ஆசை என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு நிறைவேறதான் போகுது. அதுக்கு நீ என்னவா இருக்கணும், நீ நம்பிக்கையோடு இருக்கணும். அது உன்னுடைய செயலாற்றல, உன்னுடைய செயல்திறனை அதை குறைச்சிடவே கூடாது. அரசர் இன்னைக்கு ஊருக்கு போயிட்டார், நாளைக்கு வருவார் இல்லையா. அல்லது என்னைக்கு அவர் ஊருக்கு வந்தாலும், என்னைக்கு மறுபடியும் குருவை பார்த்தாலும் அந்த விருந்து கன்ஃபார்ம். அதுக்கு இவங்க மற்ற நாளில் மற்ற இடத்துல எப்பவும் சாப்பிட்ற மாதிரி அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த சாப்பாடு எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக பட்னியாக இருந்து சாக முடியாது இல்லையா. ஒரு ஆசை உனக்கு நிறைவேறலைன்னு சொன்னால் அப்கமிங் டேஸில் அது கண்டிப்பாக உனக்கு நிறைவேறும். இன்னைக்கு நீ நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆசை நம்பிக்கை இழக்க செய்யக்கூடாது. யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.